நம்ம பப்ஸு செய்யலாம் வாங்க. பப்ஸு செய்கிறதுக்கு மைதா மாவு ஒரு கரண்டி, கோதுமை மாவு ஒரு கரண்டி போட்டுக்கணும். கொஞ்சோண்டு ரவை எதுக்கு போடுறோன்னா தேவைக்கேற்ப உப்பு. ரவை எதுக்கு போடுறோன்னா மாவு கொஞ்சம் தண்ணி ஆகினா கூட ரவை ஊற ஊற நல்லா டைட்டாக இழுத்துரும், மொறுப்பு கொடுக்கும். அதுக்கோசரம் தான் கொஞ்சம் ரவை சேர்த்துக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கலந்துக்கலாம். நான் சுடு தண்ணி ஊற்றுனதுனால பாதி சுடு தண்ணி ஊற்றி கரண்டியில் கலந்துங்கன்னா இப்போ கையில் கலக்கிறேன். நல்லா டைட்டாக கலந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஊற வச்சிடலாம். காலை ஊறட்டும். நம்ம இதுக்கு ரெடி பண்ணுற நேரம் ஊறினாவே போதும், ரொம்ப நேரம்லாம் ஊறணுன்னு அவசியம் இல்லை. இந்த எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊறட்டும். குக்கரை வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2 உருளைக்கிழங்கும் கறியும் ஒரு வேக்காடு போடலாம். ஏன்னா அது உள்ளே வைக்கிற மசாலா செய்கிறதுக்கு. கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதிலே போட்டு மிளகாத்தூள் போட்டு அந்த காரத்துக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டு கலக்கி விட்டுடலாம். குக்கரை மூடி விசில் வந்துடுச்சு. அது ஒரு 3 விசில் வரட்டும். குக்கரை திறந்து கறியும் உருளைக்கிழங்கும் வெந்து போச்சு. நம்ம உருளைக்கிழங்கு எதுக்கு போடுறோன்னா, இப்போது மாவுக்கு மைதா மாவு போட்டால் கொஞ்சம் இதுவாக இருக்குல்ல, அது மாதிரி உருளைக்கிழங்கு போட்டால் கொஞ்சம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்றதுக்கோசம் தான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, வேண்டான்னா விட்ருங்க. கறி மட்டுமே வச்சுக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் கறியில் போட்டுக்குவோம். கொஞ்சம் சோள மாவு, தேவைக்கேற்ப உப்பு போட்டு பிசைஞ்சிக்கலாம். இது ஆப்ஷன் தான். நான் கறியை பொரித்து போட போகிறேன். அப்படியே ஒன்றாலும் பிசைஞ்சிக்கலாம். நம்ம கறியை சும்மா அப்படியே கொஞ்சம் செவந்த மாதிரி நம்ம கருவாடு வறுக்கிறோம் இல்லையா, எண்ணெயில் போட்டு அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியது தான். நான் இதை எடுத்துக்கின்னு துண்டு துண்டாக வெட்டிக்கிறேன். நீங்கள் பச்சை கறி வேணாலும் அப்படியே பிசைஞ்சிக்கலாம், அப்படி இல்லைன்னாலும் இதேமாரியே செஞ்சுக்கலாம். கடாயை வச்சு கொஞ்சோண்டு சோம்பு போட்டு வெங்காயம் போட்டு இப்போ வதக்கிறோம். அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப மஞ்சத்தூள், உப்பு, இந்த உருளைக்கிழங்கு அதில் போட்டு நல்லா நசுக்கி கறியை போட முடியல, கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால கத்தியில் வெட்டிக்கிறேன். இப்போ அந்த கறி அதிலே கொட்டிக்கலாம். இன்னும் கூட தூளாக நொறுக்கிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு
நல்லா உருளைக்கிழங்கு புட்டு மாதிரி அப்படியே நல்லா அழுத்திக்கலாம், அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு சாஃப்டாகிடுச்சு. எடுத்து உருட்டி தட்டிக்கலாம். நல்லா கொஞ்சம் மாவு கொஞ்சம் தொட்டு தொட்டு தட்டிக்கலாம். ரவை போட்டோம் இல்லையா, ரொம்ப டைட்டாகிடுச்சு. நல்லா தட்டிட்டு அந்த மசாலா செஞ்சேன் இல்லையா, அதை எடுத்து அப்படியே வச்சுக்குவோம். அப்படியே உருட்டுன்றதாலும் உருட்டிக்கலாம். நான் சும்மா மீன் மாதிரி இருக்கட்டுமேனு கோடு போட்டு போட்டேன். குழந்தைங்களுக்கு மீன் மாதிரி செஞ்சு கொடுக்கலான்ட்டு நான் கோடு போட்டுருக்கேன். இதே மாதிரி செஞ்சுக்குங்க. அப்படியே மீன் மாதிரி வரும். நல்லா அப்படியே அமுத்தி விட்டுக்குங்க. அது மூக்கில் ஒரு மிளகு வச்சேன், அசல் மீன் மாதிரியே இருக்கும்னுட்டு. அப்படியே எண்ணெயில் எடுத்து பொரிச்சிட வேண்டியது தான். உருண்டையாகவும் வச்சுக்கலாம். அது அப்படியே உருண்டையாக ஒரே பீஸாக அப்படி கூட போட்டுக்கலாம். அப்படியே ரோல் பண்ணி சுற்றிக்கலாம். நல்லா புரிஞ்சிடுச்சு. இதையும் சிம்மில் வச்சு எடுங்க, ஸ்பீடில் வச்சா தீஞ்சிரும். சூப்பராக வந்துடுச்சு. அந்த மிளகு கூட அப்படியே இருக்குது, கண்ணு மாதிரி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பப்ஸ் ரெடி.